ஹலோ வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா சிக்கன். சிக்கன் வந்து கெட்டியா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போறோம். கிரேவி சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றாச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரு பட்டை, 3 லவங்கம், கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்குறேன், கொஞ்சம் சீரகம், அவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பாருங்க, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். பாருங்க, சின்ன வெங்காயம் சிக்கன் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போடலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுங்க. பாருங்க, நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நல்லா வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். பாருங்க, நான் கொஞ்சம் கஸ்தூரி மேந்தி எடுத்துருக்கேன். பாருங்க, அதை நல்லா அப்படி கையில் நுணுக்கிட்டு போட்டுக்கோங்க. நல்லா நுணுக்கிடுங்க. இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். இந்த கஸ்தூரி மேந்தி போட்டால் கிரேவி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மேந்தி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். பாருங்க, நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது நல்லா பச்சை வாசம் போடுற மாதிரி வதக்கணும். நல்லா பழமாக 2 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் பாருங்க, கிரேவி தகுந்த மாதிரி நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்க, தக்காளி கரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா இது வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து பச்சை வாசனை கொதிக்கணும். அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாருங்க, பச்சை வாசனை நல்லா போச்சு. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் இருக்கிற பச்சை வாசனை நல்லா இப்போ நம்ம போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா சிக்கனை ஒரு 3-4 வாட்டி நல்லா க்ளீனாக கழுவிடுங்க. கழுவிட்டு சிக்கன்னு போட்டுக்கலாம். நம்ம நம்பி வச்சு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வேகணும். மூடி வச்சுங்க. சிக்கனு இன்னும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. கிரேவி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா நம்ம இப்போது தோசை சாப்பிட போகிறோம். சப்பாத்தி, தோசை 2த்துக்கும் எங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுங்கன்னா நல்லா அப்படியே ஃப்ரை மாதிரி ஆகிடும். கிரேவி கொஞ்சம் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி. இப்போ நம்ம அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கிரேவி வேண்டான்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி வேணுமா இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போதே நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் யார் யாருக்கு பிடிக்குமோ, சிக்கன் கிரேவி
அவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம்.